ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. தை மாதத்தோட முதல் நாளான பொங்கல் திருநாளை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்தது. அடுத்த நாள் பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வாங்கி வச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இன்றைக்கி மதியம் போல் டஸ்டிங் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே நம்ம பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு 2 சைடும் கரும்பை கட்டிட்டு சென்டரில் பொங்கல் பூவையும் கட்டி வச்சுருக்கேன். மருத்துவ ரீதியாக பார்த்தாலுமே இந்த சிறுக்கன் பிழையை நிலவாசலில் வைக்கிறதுமே ரொம்பவே நல்லது தாங்க. இது நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு மார்னிங் ஒரு 5:30 போல் எழுந்துட்டு வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு குளிச்சுட்டும் வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கிடையாது. டைரெக்டாக பொங்கல் செய்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். டீயை குடிச்சிட்டு சைட் பை சைடு பருப்பு அந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நைட்டே மாக்கோளம் போடுறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி இருந்தது. இதை அரைக்கணும். டீயையும் குடிச்சிட்டு அந்த அரிசியை மிக்சர் ஜார்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வேணும் அப்படின்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் 7 காய் போட்டு 3 விதமான பருப்பையும் போட்டு குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். இவ்வளோ தான். கூட்டுக்காக 7 காய் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், அவரைக்காய், மொச்சக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்தே ஆதித்த பகவானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் தொடங்கிட்டேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வச்சு விட்டுட்டேன். அது வேகிறதுக்குள்ளே கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி மாக்கோலம் போடும்போது நம்ம அரிசி ஊற வைப்போம் இல்லைங்களா, அதோட 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி கோலம் போட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடு இல்லாமல் சீக்கிரமுமே அழியாது. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கோலமாக தான் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கீழே தான் ஹவுஸ் ஓனர் வீடு இருக்குது. அவங்க எப்பயுமே வீட்டுக்கு வெளியில் அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நான் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க போட்டது தான் அந்த கோலம். எனக்கும் இந்த மாதிரி செய்யணுன்னு ரொம்ப ஆசை தான். பட் குக்கர் அடுப்பில் வச்சுட்டும் வந்திருந்தேன். அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன தான் நம்ம டவுன் சைடில் இருந்து பண்டிகையெல்லாம் கொண்டாடினாலுமே இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்குமே கிராமப்புறங்களில் தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் என்னோடய அபிப்பிராயம். இந்த அக்கா ஊர்லேயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமே நானும் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ண போயிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொங்கல் தவளை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது இந்த மாதிரி மாடலில் தான். இங்கே பருப்பை இறக்கி வச்சுட்டு பசங்களுக்கு டீ போடுறதுக்கு பால் வச்சுருக்கேன். எப்போயுமே பொங்கலுக்கு குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு இங்கிட்டு உருளைக்கிழங்கு வதக்கிட்டு இருந்தது. இந்த சைடு பொங்கல் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காவையும் கீனி வச்சுருந்தேன். பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு விபூதி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டிட்டு அரிசி இதெல்லாமுமே வச்சு சாம்பிராணி காட்டிட்டு தான் கொண்டு வைப்போம். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுட்டு இந்த சைடு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் இருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு இங்கே சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தெல்லாம் நான் இடித்து வச்சுக்கிட்டேன். எப்பவும் செய்கிற குழம்ப காட்டிலும் இந்த பொங்கல் அன்னைக்கு வைக்கிற குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். பாப்பாங்க 2 பேரும் சுவாமி கும்பிட்டுட்டு பானையை எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் குழம்ப இறக்கி வச்சுட்டு நல்ல நேரத்தில் பொங்கல் பானையையும் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். 2 பானைக்கும் பசும்பால் ஊற்றிட்டு அது பொங்கின பிறகு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து அதையும் மறுபடியும் பொங்க விடுவேன். பொங்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு திரும்பி ஒரு தடவை பொங்கல் 3 தடவை நான் இந்த மாதிரி சொல்லுவேன். இது நான் அப்போலேருந்து பழக்கமாகவே பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் பொங்கிருச்சு. இது வெள்ளை பொங்கல், அதாவது வெண்பொங்கல்.
எங்கள் வீட்டு குலதெய்வமான அங்காளம்மனையும் அதுக்கப்புறம் ஆதித்த பகவானையும் வணங்கி வேண்டி நாங்களும் எங்கள் வீட்டில் சூப்பராக பொங்கல் வச்சோம். தண்ணி ஊற்றின பிறகு செகண்ட் டைமாக வந்துட்டு சக்கரை பொங்கல் பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசியையும் போட்டு விட்டுட்டேன். இந்த சைடு வெண்பொங்கலும் பொங்கிடுச்சு. நாங்கள் அரிசி மட்டும்தான் போட்டு பொங்கல் வைப்பேன். 1 ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்துக்குவேன். அதுக்கு வெறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உப்பு போட்டு வேக வைக்கிறது. இந்த வெண்பொங்கல் நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது. ஒயிட் ரைஸை கொஞ்சம் குழைவாக வேக வச்சு எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வெண்பொங்கல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்வோம். இந்த வெண்பொங்கலுக்கும் அந்த பொங்கல் குழம்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். யாராருக்கெல்லாமே இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 பொங்கலுமே சூப்பராக பொங்கி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சக்கரை பொங்கலுக்கு நெய்யில் முந்திரியும் திராட்சையும் தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். எல்லாமே முடித்த பிறகு டைம் 10:15 ஆணுச்சு. 11 o'clock மேலே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மற்ற பண்டிகையெல்லாம் விட இந்த பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் இல்லத்தரசிகளான நமக்கு அதிக வேலை இருக்கும். அப்படி இருந்தாலுமே இந்த பொங்கலெல்லாம் பொங்கி இறக்கி வச்ச பிறகு இருக்கிற நிறைவு ரொம்பவே அலாதி. எனக்கும் அப்படி தான் இருந்தது அன்னைக்கு. சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு நிறுத்தலா குட்டி இவ்வளோ அழகாக கோலம் போட்டிருந்தா கோலத்தில். அதை நிறைய எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தது. இவ்வளோ அழகாக கோலம் போடுவான்னு எனக்கு தெரியாது. இப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா சீக்கிரமே எழுந்திரிச்சு வீடு ஃபுல்லாக கோலம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகையை ரொம்பவே மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களையும் நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.